ஹே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் சர்ப்ரைஸ் போட்டுட்டு போயிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 வருஷமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எங்கெங்கே போகணும், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்ல தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக ஒரு ரீல்ஸ் பண்ணோம். அந்த ரீல்ஸ் இந்த வீடியோவில் நடுவில் வரும். நைட்டு 1 o'clock டெம்போ வந்துச்சு. இந்த டெம்போவில் ஏறி எல்லாம் செட்டில் ஆனோம். வண்டி ஸ்டார்ட் ஆகி சிக்னல் கூட தாண்டி இருக்காது. நாங்கள் டான்ஸு பாட்டின்னு ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அட தெரியுதோ இல்லையோ ஆளாளுக்கு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். சரி எல்லாரையும் ஒரு இன்டர்வியூ எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்டர்வியூ ஒன்று எடுத்தேன். I feel amazing and finally the dream has come true. I feel in S2P in a North America team. Finally we are going for the trip and it's a very good moment to be in my life. You know, drink moment is I'm enjoying a lot. Woo, yo yo. It's a pleasure to spend time with my team. I will spend some time with my team. As a TL, how do you feel now? As a TL, I'm happy to be here, being with you all. Yeah, it's not TL, but just I'm enjoying with you guys. I'm really happy with this trip. Let's looking forward. Yeah. Oh. அப்பா ஷாக்கா இருக்குப்பா, ஒரு வழியா நம்மளும் போறோமான்ட்டு. சூப்பர். Yeah, it's nice. Surprising. Jolly. Full jolly. Ella jolly. நடுவில் ஒரு 3 o'clock போல் ஒரு டீ பிரேக் நிறுத்தணும். அப்போ விக்கின்னு ஒரு நாய் கூட பேசிகிட்டு இருந்தது. கொஞ்சம் பண்ணாக இருந்துச்சு. அப்புறம் செல்லானே அதுக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லாம் முடிஞ்சு ஆட்டம் பாட்டம் முடிஞ்சு எல்லாருமே டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா தூங்கினோமான்னு தெரில, விடிஞ்சிருச்சு. காலை 7 மணிக்கெலாம் நாங்கள் சக்லேஷ்பூர் ரீச் ஆகிட்டோம். குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஃபால்ஸுக்கு நடக்க ஆரம்பித்தோம். வேன் எங்களை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிச்சு. அங்கேருந்து மெதுவாக நடந்து போக ஆரம்பித்தோம். நடந்த கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்துருச்சு. அந்த ஃபால்ஸுக்கு கீழே போனோன்னா செங்குத்தான பள்ளத்தாக்கில் இறங்கி ஆகும். ஸோ ஒருத்தர் கை பிடிச்சி மெதுவாக இறங்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இறங்குறதுக்கு. ரொம்ப சர்க்கிளாகவும் இருந்துச்சு. நம்ம ஆளுங்க கடகடன்னு சீக்கிரமாக இறங்கிட்டாங்க. ஃபால்ஸை பார்த்தோன்னே குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ வினோத்தனை ஆழத்தை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மெதுவாக ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். ஸோ நான் எல்லாரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாருமே குளிக்கிறத பார்த்து எனக்கும் ஆசை வந்துச்சு. ஸோ கோதாவில் நானும் இறங்கினேன். ஆனால் சரியான குளிர், சரியான சில்னஸ்ஸு, தண்ணியில் நிற்கவே முடியல. உறைஞ்சி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி ஃபால்ஸ் நான் வந்து 2-3 தடவை தான் போயிருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. குளிச்சு முடிச்சுட்டு அங்கேயே விக்கின துணி துவச்சிட்டு இருந்தார். ஸோ ஒரு வழியாக எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம். இறங்குறத விட மேலே ஏறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இருந்தார். அவர் மனசில் என்ன நினச்சாரு, ஆஹா இன்னமும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறமே, 1 மணி நேரமா நடந்திருக்கேன், இங்கனுக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம், வீடு போய் சேர்றதுக்கு எப்படி 1 மாசம் ஆகும் போல இருக்கு ஐயா. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இவங்களை வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். ரீல்ஸ் ஏன்டா பண்ணுறாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்களே பாருங்கள், ஆளாளுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க.
என்னோட டீயில் எதுவுமே நான் சந்தோஷமே பார்த்ததே கிடையாது. திருப்பி வந்த வழியில நடக்க ஆரம்பிச்சோம். மேலே ஏறி போயிட்டு வேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் சீயிங் இருந்துச்சு. அதே மாதிரி வேன் ஒரு இடத்துல நின்றுச்சு. அதேமாதிரி நாங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து போக ஆரம்பித்தோம் அந்த பியூட்டிஃபுல் ஸ்பாட்டுக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போதே தெரிஞ்சிச்சு இது வேற ரோல் ஸ்பாட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாமே மெய் மறந்து அப்படியே அமைதி மட்டுமே உணர்வீங்க. நான் ரொம்ப அமைதியாக உணர்ந்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு அந்த இடம். மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நாங்கள் ரீல்ஸ் பண்ணது இந்த இடத்துல தான். அது பாருங்க. ஃபைனலாக நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ், ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ரூமுக்குமே எல்லாரும் நல்லா தூங்கிட்டோம். எந்திக்கு எல்லாருக்குமே லேட் ஆயிடுச்சு. 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. தூங்கி அனுப்பிச்சது நேராக ஸ்விம்மிங் பூலில் தான் குதிச்சோம். ஸ்விம்மிங் பூலில் விதவிதமாக குளிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். தண்ணிக்குள்ள போய் நீந்தி வர்றது, தண்ணியில யாரும் அதிக நேரம் தம் கட்டி இருக்கிறது, ரொம்ப நேரம் தம் கட்ட முடியாம இலக்கியம் மேல எந்திரிச்சிருச்சு. ஆனா நம்ம தம் கட்டி உள்ளுக்குள்ளே இருந்தோம். கவுண்ட் பண்ணிட்டு இருந்த வைக்க நான் என்னடா அவன் இருக்கானா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் டேபிள் டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மாஸ்டர் பீஸ் ஆஃப் த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து கேம்ப் ஃபயர் தான். அந்த குளிருக்கும் அந்த இதுக்கும் செமையாக இருந்துச்சு அந்த கேம்ப் ஃபயரு. நெருப்புக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து கையை சூடு காமிச்சிட்டு இருந்தோம். நைட்டு வேறு என்ன டான்ஸு தான். அடுத்து வழக்கம் போல் சரவணன் ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்து நாங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பித்தோம். வழக்கம் போல் தான் ஆட தெரியுதோ இல்லையோ கையை காலை ஆட்ட வேண்டியதுதான் சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப்பில் நாங்கள் எங்கெங்கே போனோம் என்னென்ன பண்ணோங்கிறத பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த ட்ரிப்பு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிப். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோடய ஆஃபீஸ் மேட்ஸோட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்த ட்ரிப் இது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.